ஹாய், திஸ் இஸ் அனன்யா. பார்க்க போனீங்கன்னா, நான் வந்து ஒரு 1 இயர் பிஃபோர் வந்து நான் மைக்ரோ பிளேடிங் பண்ணியிருந்தேன். ஒரு சென்னையில் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான இடத்துலயே பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் அந்த ரிசல்ட் வந்து எனக்கு பிடிக்கல. ஏன்னா என்னோடய நேச்சுரல் ஐப்ரோவையும் வந்து அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி ஆக்வர்டாக ஆக்கிடுச்சு. ஸோ அதனால் வந்து என்னோடய மென்டாலிட்டியே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக டவுன் ஆகிட்டேன். ஸோ ஆஃப்டர் என்னென்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல வந்து நான் கேட்டிருந்தேன் அப்பாயின்மெண்ட்லாம். பட் எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த அளவுக்கு நேச்சுரல் ஐப்ரோஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஏன்னா பழைய இருந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய அதுக்கு மேலே ஆல்மோஸ்ட் 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் ஒரு 5 மந்த்துக்கு முன்னாடி வந்து என் ஃப்ரெண்டு வந்து டேட்டோ ஹண்டர் வந்து பாண்டிச்சேரியில் இருக்குது. அவங்க வந்து சஜஷன் பண்ணாங்க. நான் ஒரு 5 மந்த்துக்கு முன்னாடி லேசர் ரிமூவலில் வந்து அதை நான் மைக்ரோ பிளேடிங் வந்து நான் ரிமூவ் பண்ணியிருந்தேன். பட் இப்போ ஐ எம் ஸோ சாட்டிஸ்ஃபைட். என்னென்னா என்னோடய நேச்சுரல் ஐப்ரோஸே வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தா தெரியும். I am so happy and satisfied. அப்படி உலகமே தெரிவிச்சப்பட்டேன். இந்த ஒருக்கு தெரியுதா? இந்த எட்ஜ், அந்த எட்ஜில் லைட்டாக அந்த பிளாக் இருக்கிறான். தெரியுதா? நான் இங்கே ஆனால் முடியாததான் எடுத்துகிட்டு அடிங்க. ஓகேண்ணா. ஓகே. ஆமாம், லைட்டாக வெயிட்டாகவே இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணோம் இல்லைங்களா? அப்போ முடி இல்லாமல் இருந்துச்சுல்ல, அப்போ நான் பயந்துட்டு நான் ஐயோ போச்சு. ஏன்னா லேசர் வச்சுருந்தேன்னா. ஸோ அப்போ நான் அதுக்கு முன்னாடி நான் பண்ணதில்லை. நம்ம இதை அவுத்துட்டே பேசலாம்ல. அதான் அந்த இதெல்லாம் கண்ணாடியில் போட்டுங்க பயந்துருவாங்க அப்புறம் ஊர் மக்கள்லாம். ஏன் பயப்படுறாங்க? வேணுன்றது வந்து எடுத்து தானே ஆகணும். இருந்தாலும் இப்படி. ஸோ என்னென்னா ஃபஸ்ட் டைம் நான் செஷன் எடுக்கிறப்ப ஓகே நார்மலாக இருந்துச்சு. 2-3 டேஸில் என்னென்னா எடுத்ததுக்கப்புறம் அந்த டார்க் ஹேர்ஸ் எல்லாம் வந்து ஒயிட் கலரில் ஆகிடுச்சு. ஸோ ஆஃப்டர் என்னென்னா அது கொட்டிடுச்சு. ஆனால் பயந்துட்டேன், ரொம்பவே பயந்துட்டேன். ஐயோ போச்சு அவ்வளோதான் அப்படின்னு. திவாவெல்லாம் பொண்ணு எடுத்துட்டேன், டெய்லியும் கால் பண்ணி என்னடா பண்ணேன் அப்படின்ட்டு. இப்போ ஆஃப்டர் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2-3 மந்த் நல்லா ஹீல் ஆனதுக்கப்புறம் திரும்ப அகெயின் நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லாவே ஹேர் வந்து க்ரோத் ஆகிருக்கு. எனக்கு இந்த இடத்துல என்னென்னா கரெக்டாக இந்த ஃப்ரண்ட் ஹேரில் வந்து எல்லாருமே வந்து பிரேக் ஆகிடுச்சு, முடி எல்லாமே கொட்டிடுச்சு. ஆஃப்டர் அதுக்கப்புறம் 2 மந்த் ஆஃப்டர் நல்லா க்ரோத் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஓரளவு ஈவனாக
என்னோட நேச்சுரல் ஐப்ரோஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேன். பழைய பழைய மைக்ரோ பிளேடிங் அந்த இங்கே இல்லை அதில். ஸோ அது வரைக்கும் சாட்டிஸ்ஃபைட் தானே. தேங்க்யூ. லைட் தோற்கிறேன் பாருங்க, தெரியுதா? தெரியுதா? இந்த பாவி தான் என் உயிர் பாவத்தை வாங்கிட்டான். மாடாவாயிட்டுக்கிறேன் நான் ரைட்டாக. வெறும்னா அடுத்த ஒரு 10 நாளைக்கு கேள்வியாட்டம் அலையணும் நான். இங்கே தான் நிறையா இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் பண்ணும்போது இங்கே தான் பண்ணாமல் இருக்கோம். பார்த்துக்கலாம். தெரியும்ல. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக சரியாயிடும். மிரரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயிட் ஒயிட்டாக. ஸோ ஆஃப்டர் என்னென்னா இது போன டைம் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு 10 days கிட்ட 10 days to 2 week கிட்ட மோர். அது வரைக்கும் அந்த ஒயிட் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆஃப்டர் கொஞ்சம் ஓகே தான். தேங்க்யூ. தங்கி போச்சு. உங்களுக்கு அந்த ஓரளவுக்கு தெரியாது இது. அதனால தான் சொன்னேன். அடுத்த ஒரு 10 நாளுக்கு மஸ்காரா போட்டு தான் அலையணும். அதெல்லாம் லைட்டாக கொஞ்சம் ட்ரை அடிக்கணும். பாருங்க. இல்லை நான் தெரியுது லைட்டாக ஒயிட்டாக வரலாம். அந்த ஒயிட் ஆகுதுல்ல, அந்த முடி மட்டும் கொட்டிடுது. பேர்ன் ஆகுதா? அது கொட்டிடும். ஆனால் முடி வளரும். வளருது. சொன்னேன் லாஸ்ட் டைம் சொன்னதுங்களா, அதுதான் சொன்னேன். நான் அதுக்கு ஒரு ட்ரிக் வச்சுருக்கேன். காலியான மஸ்காராவை எடுத்து லைட்டாக மேலே போட்டுருவேன். டார்க்காகவும் கேட்டால் அலையணும் நான். இரு. Thanks for Tata Entrepreneuring.